Hey guys, welcome back to our channel Cup of Coffee with Jay and this is Abhi. இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணி போறேன். அப்படியே என்னடா யூஸ்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் நான் எப்படி வந்து என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நான் எப்படி ஜுவல்லரிஸ் வந்து பிக் பண்ணுவேன், நான் எப்படி ஷிப் பண்ணுவேன், நான் எப்படிலாம் வந்து என்னோட ப்ராசஸ் நான் எப்படி பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல இருக்க போது இதெல்லாம் தாண்டி வந்து துவாரகா ட்ரீம்ஸ் நாங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இது எல்லாம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இதை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கா இருக்கும் ஒரு குட்டி ஐடியா நான் எப்படி என்னோட ப்ராசஸ் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துலயே குட்டியா பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்களே வீடியோஸ் தான் மிஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு வந்து முதல்ல வந்து எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசித்தோம். எனக்கு வந்து யார் சப்போர்ட் ரொம்ப பயங்கரமாக என்னோட எப்படி வந்து நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த பிஸ்னஸை நான் வந்து இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வர வச்சு சேல் பண்ணுறேன், இது எல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து துவாரகா ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹபியும் சேர்ந்து டிசைட் பண்ண ஒரு நேம். நிறைய நேம்ஸ் யோசிச்சோம். அதில் வந்து நாங்கள் என்ன யோசிச்சோம்னா இன் ஃபியூச்சரில் நாங்கள் வேறு ஏதாவது ஒன்று இந்த பிஸ்னஸில் வந்து அப்படியே இன்க்ளூட் பண்ணுறோம்னாலும் அதுக்கும் கம்பேட்டபிள், அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஃபேஷன் ஜுவல்லரியை நோக்கி மட்டும் வச்சோம் வைங்களேன், அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரிக்கான பேஜ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கேன், ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து நான் இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் வந்து அதையும் நான் பிஸ்னஸாக மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் வந்து இது பண்ண முடியாது இல்லையா, ஆப்வியஸ்லி அப்போ நான் வந்து பேரை மாற்ற முடியாது, அதுக்குன்னு தனியாக நான் ஒரு பேஜை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணதான் இந்த நேம். துவாரகான்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒன்று வந்து கிருஷ்ணரோட லைக் அந்த கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த இடம் வந்து துவாரகான்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம சாய்பாபாவோட இடம் கூட வந்து துவாரகா மைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து எங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்த நேம் துவாரகா. அதே மாதிரி வந்து ட்ரீம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாருக்குமே இருக்க ஒரு ட்ரீம் தான். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னு பார்த்தீங்கன்னா துவாரகா ட்ரீம்ஸ் டிடி அந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக டிடின்னு வச்சுக்கலாம் அப்படின்றது தான் துவாரகா ட்ரீம்ஸ்ன்னு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேர் பேசி நிறைய ஐடியாஸ் இருந்தால் அதில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபைனலைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிலையுமே வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரிஸ் தான் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நம்மளோட பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது டெம்பிள் ஜுவல்லரிஸ். பிகாஸ் நான் வந்து என்ன யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 10 years ஆச்சு. 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு நாங்கள் போனால் தான் எடுத்துகிட்டு வரதா இருக்கும், இல்லை இந்தியாவிலேருந்து வந்து பார்சல் வருதா அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு இங்கே எங்கேயாவது நம்மளுக்கு எடிசனோ இல்லாட்டி அமேசான்லையோ எட்சிலையுமே கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை. அப்படி கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லைக் வந்து நான் யோசிப்பேன் எதுக்குடா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம எப்படா வாங்குறது அப்படின்னு எனக்கு தோணும். நிறைய நாள் எனக்கு தோணி இருக்கு. ஸோ நிறைய நாள் தோணி நான் வந்து வாங்காமையும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி அதாவது அந்த ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கணுமான்னு எனக்கு தோணும், அதனால வாங்காமல் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் என்னோட பிஸ்னஸ் பேஜ் நான் ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்ச முதல் விஷயம் வந்து நம்மளோட பேஜ்ல அஃபோர்டபுளா இருக்கணும் ஜுவல்லரிஸ், அதாவது பெஸ்ட் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்கிற மாதிரி தான் நம்மளோட துவாரகா ட்ரீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லாங் ஹாரம் எடுக்கிறோன்னா அந்த ஹாரம்க்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் ப்ரைஸ் தான், நான் மார்ஜின் ப்ரைஸ் தான் நான் விற்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக என்கிட்ட ப்ராடக்ட்ஸே இருக்காது. என்கிட்ட இருக்கிற மேக்ஸ் ப்ராடக்டோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நான் சொல்கிறேன் இதுதான் என்னோட அல்டிமேட் மேக்ஸே $90 தான் என்னோட ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஜுவல்லரி. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா $20 நம்மள்கிட்ட வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது. $20-25 நம்மள்கிட்ட வந்து ஜுவல்லரிஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நம்மள்கிட்ட இருக்குது.
ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $25 to $90 இப்போ இருக்கிற ரேஞ்சஸில் நம்மள்ட்ட வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது. ஸோ இந்த ஜுவல்லரிஸ்லாம் நான் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறேன், நான் எப்படி வந்து பிக் பண்ணுறேன், இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து ஒரு லைக் நிறைய வெண்டார்ஸ் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. அந்த வெண்டார்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஹேண்ட் பிக் பண்ணுவேன். ஈச் அண்ட் எவ்ரி ஜுவல்லரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சாப்புல வந்து இருக்கிற மாதிரி வந்து ஹேண்ட் பிக் பண்ணுவேன். அது வந்து ஈஸியான ஜாபே கிடையாது. ஒரிஜினலாக ஈஸியாக அப்படி நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே பிக் பண்ணிட்டு போகிற ஜாப் கிடையாது நம்மளுக்கு. ஏன் அந்த மாதிரி ஜாப் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட லைக் அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கா, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 தடவை யோசிச்சு அலசி ஆராய்ச்சி அதில் வந்து ஒரு சில கலெக்ஷன், அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நான் டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் இப்போ ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 4 to 5 hours ஆகும். லைக் வந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி அதோட ப்ரைஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த வெண்டார்கிட்ட நான் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி சூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் மிஞ்சி போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours மேக்ஸ். நான் வந்து உட்கார்றது வந்து 4 hours கிட்ட ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 3 hours கிட்ட வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் இந்த விஷயத்துக்கே எனக்கு வந்து 3 hours கிட்ட உட்கார மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸை நான் வந்து பிக் பண்ணுவேன். நான் உட்காந்து எவ்ரிடே லைக் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து லைக் வந்து அப்டேட் பண்ண நானும் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸில் வந்து என் ஹப்பியை தாண்டி இன்னொரு சப்போர்ட்டிங் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃப் திவ்யா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நிறைய விளாக்ஸில் நான் வந்து அவளை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் வந்து என் தம்பி திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவில் இருக்கும்போது நிறைய விளாக்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்குற எல்லா ஜுவல்லரிஸுமே நான் வந்து என்னோட இது வந்து சென்னை வீட்டுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து அவளோட லைக் வந்து அவளும் எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து வர ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஏதாவது வந்து லைக் ஏதாவது டேமேஜ் இருக்கா ப்ராடக்ட்ஸில், இல்லை பர்ஃபெக்டாக இருக்கா, ஏதாவது லைக் ஏதாவது மிஸ்ஸிங் ஜுவல்லரிஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து அவள் தான் வந்து பார்த்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பா. லைக் வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குன்னா நாங்கள் வந்து அந்த வெண்டார் கிட்ட ரிட்டர்ன் அனுப்பிச்சு நாங்கள் வந்து திரும்பி வந்து வேற ஒரு கலெக்ஷன், அதாவது அதே ஜுவல்லரி வந்து ரிட்டர்ன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து எனக்கு அவள் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஒரு பெரிய ஹியூஜ் ரோல் அவள் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கானே சொல்லுவேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக இந்தியாவிலே நீங்கள் அதை ஷிப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நான் ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குன்னா நான் இங்கேருந்து வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பணும், விச் இஸ் கோயிங் டு காஸ்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் மீ. அது வந்து பெரிய செலவாயிடும் எனக்கு. ஸோ அதனால அவள் வந்து எனக்கு வந்து ஒரு நடுவில் வந்து அவள் வந்து எனக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து வெரிஃபை பண்ணி அவள் அங்கேருந்து வந்து இந்தியாவிலேருந்து வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஷிப் ஏர்கோ அப்படின்ற ஒரு பார்சல் சர்வீஸ் மூலியமாக நான் வந்து அங்கேருந்து வந்து ஷிப் பண்ணுவேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷிப்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது. இதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து லைக் இந்தியாவிலே வந்து ஷிப்மெண்ட் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டிட்டு இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷிப்மெண்ட் ஓப்பன் பண்ணி நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்மால் பிஸ்னஸ் பேஜுக்கு நான் எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுப்பேன், எப்படி ஃபோட்டோஸ் எடுப்பேன், எப்படிலாம் நான் வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து ஆக்டிவ் பண்ணுறேன், அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும், அப்புறம் அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் எப்பயுமே நான் அகெயின் சொல்கிறது வந்து ஒரே விஷயம் தான், நம்ம வந்து ஷிப் ஏர்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் சர்வீஸ் மூலியமாக நான் வந்து ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ். நான் வந்து ப்ரமோஷன் இதெல்லாம் சத்தியமாக எதுவுமே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மள்ட்ட இருக்கிற வியூஸ்லாம் யாரும் ப்ரமோஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து லைக்
இது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து ஷிப்பேர்கோ மூலயமா தான் நான் சொந்த காசு போட்டு நான் ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணி தான் நான் வந்து ஷிப்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஷிப்மெண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் வந்து ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 months நம்மள்கிட்ட இருக்க ஸ்டாக் கிளியரன்ஸை வச்சு நான் வந்து ஷிப்மெண்ட் அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், லைக் வந்து நம்ம ஸ்டால் போடுறோம், யூஎஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்டால் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த அகெயின் வந்து நம்மளுக்கு தமிழ் நியூ இயர் அப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக செகண்ட் லாட் ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். பயங்கரமா செக்யூர்டா பேக் பண்ணியிருக்காங்களா, முடியல. ஆக்சுவலி ஏன்னா ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பேக்கிங் எவ்வளோ சேஃபா வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்பதான் நம்மளுக்கு லாஸ் ஆகாம இருக்கும். இப்படி பார்த்து ஷிப்மெண்ட் பண்ணியும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது வரும், ஏதாவது ப்ராப்ளம் வரும். பட் ஆனால் அது நம்ம கையில் இல்லை இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக வந்து பேக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஜுவல்லரி நம்மளுக்கு இப்படி ஆடாத அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பிரிச்சிருக்காங்க போல இருக்குது, கஸ்டம்ஸில் பிரிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. எஸ், கஸ்டம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் இதுமாரி வந்து ஜுவல்லரிஸ் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஜுவல்லரிஸை நான் பிரித்து இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது ஏதாவது வந்து டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். நான் சப்போஸ் டேமேஜ் இருக்குன்னா டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, லாஸ் தான். எனக்கு இது வரைக்கும் வந்து டச் அப் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆனதில்லை. ஏன்னா நம்ம பேக்கிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து பண்ணுறதுனால பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரபிள் இது வரைக்கும் வராமல் இதுக்கப்புறமும் வராமல் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜுவல்லரி எல்லாமே நம்மளுக்கு வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ண உடனே என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஜுவல்லரியை வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணி செக் பண்ணுவேன். லைக் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் விழுந்திருக்கா, இந்த ஷிப்மெண்ட்ல நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 கண்ட்ரி தாண்டி நம்மளுக்கு வரும்போது வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஏதாவது விழுந்திருக்கோம், ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படி. ஸோ இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் எத்தனை ஜுவல்லரி வந்தாலும் சரி ஈச் அண்ட் எவ்ரி திங் எடுத்து எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிப்பேன். இன்கேஸ் ஏதாவது டேமேஜஸ் இருக்கு, அதாவது வந்து ஃபிக்ஸபிள் டேமேஜ் ஏதாவது இருக்குன்னா சொல்லிட்டு அதை எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சிருவேன். இன்கேஸ் சின்ன ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஷிப்மெண்ட் அப்போ வந்து சின்ன ஸ்டோன்ஸ் வந்து விழுறது சகஜம் தான். அதை நான் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஜுவல்லரி க்ளூ வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் நான். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுவே எனக்கு இந்த சார்ட் பண்ற பார்த்தீங்களா, இந்த செக் பண்ணி சார்ட் பண்ற பார்த்தீங்களா, இதுவே குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ ஷிப்மெண்ட் வர அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து இந்த மாதிரி வந்து செக்ரிகேஷன்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருப்பேன். இதை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா ப்ராசஸையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் லிஸ்ட் அப்டேட் பண்றது. ஈவன் நம்ம ஒரு ஸ்மால் பிசினஸ் தானே பண்றோம், இதுல என்ன உங்களுக்கு பெருசா ஸ்டாக் லிஸ்ட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ நாளை பின்ன நம்மளுக்கு வந்து எந்த விதமான வந்து ட்ரபிள்ஸ் வராம இருக்கணும்னா ப்ராப்பரான ஸ்டாக் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே என் ஹபி வந்து இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாரு. லைக் வந்து என்னோட டேட்டா பேஸ்ல வந்து நான் எல்லாத்தையோட ஸ்டாக் வர ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்க்கு ஒரு ப்ராடக்ட் கோட் கிரியேட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாத்தையும் வந்து ப்ராடக்ட் கோட்லாம் ரெடி பண்ணிட்டு இதோட நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே நம்மள்ட்ட வெண்டாஸ் கிட்ட போட்ட ஜுவல்லரி நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி எல்லாம் கரெக்டா இருக்கா, மேட்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பேன். சப்போஸ் இது வந்து நான் இந்தியாலேருந்து வரதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுவேன். பட் ஸ்டில் இங்க வந்த பிறகு நான் அதை வந்து திரும்பி ரீவெரிஃபை பண்ணிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அவ்வளோ இது பண்ணி நம்ம அங்க பே பண்ணி வாங்குறோம். ஸோ அதனால வந்து எல்லாமே அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வச்சுப்பேன் நான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஹியூஜ் ஒர்க்கே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட நான் வந்து பிக்சர் எடுத்து அதை வந்து ப்ராப்பரா போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அதை ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், இந்த ஒர்க்லாம் வந்து இதுக்கு அடுத்த ஒர்க்கா இருக்கும் எனக்கு. ஸோ நான் அதையும் சேர்த்து நான் இங்க போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், ஒரே வீடியோல ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பாக்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வரைக்கும் நான் இந்த வீடியோல வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல நான் வந்து என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல், அதாவது வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு என்னோட பிசினஸ் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் விளாக்ஸ்ல வந்து நான் போடுறேன் நானு. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில நான் வந்து ஷேர் பண்றேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இப்போ சதிக்கு நாங்க வந்து என்னோட பிசினஸை பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். லைக் நாங்க வந்து இப்போ சதிக்கு யூஎஸ், யூகே, கனடா இந்த சைடுக்கு மட்டும் தான் நாங்க இப்போ சதிக்கு வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர்ல எங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணும்போது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ சதிக்கு இருக்கிற அப்டேட். இன்கேஸ் நீங்க யாருன்னா வந்து யூஎஸ், யூகே, கனடா இந்த சைட்ல யாருன்னா இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட பிசினஸ் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஈவன் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட், பின்டு கமெண்டா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ப்ளீஸ் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க யாரனா உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ யூஎஸ், யூகே, கனடால யாருன்னா இருக்கீங்கன்னா என்னோட பேஜை வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து டெம்பிள் ஜுவல்லரிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் திரும்பியும் வந்து உங்களுக்கு சொல்றேன், என்னோட பேஜ்ல ஸ்பெசிஃபிக்கா என்னோட பேஜ்ல எல்லாமே அஃபோர்டபுள் ஜுவல்லரிஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் யூஎஸ்குள்ள வந்து நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னோட பேஜோட அப்டேட். உங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட பிசினஸை பத்தி பிடிச்சிருக்கு இல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப நாள் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து அகைன் பேக் டு ஃபார்ம் யூடியூப்க்கு வந்திருக்கேன். உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு போங்க. லைக் அண்ட் கமெண்ட் ஒன்றும் ஆப்போது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு என் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுட்டு போங்க. உங்க எல்லாருக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பாக்குறேன். Until then, bye from Abhi. Take care. Bye bye.